students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட third chapter pair of linear equations in two variables ஓட exercise number 3.2ல இருக்கிற first sum மட்டும் பண்ண போறோம். Exercise number 3.2 first sum, solve the following pair of linear equations by the substitution method. இப்போ இங்க வந்து நம்ம substitution base பண்ணி இந்த sums எல்லாம் equation solve பண்ண போறோம். இங்க வந்து நம்ம x and y value தனியா கொடுக்க போறது கிடையாது. இப்போ ஒரு equation வந்து we'll identify the one variable value, அந்த value எடுத்து நம்ம second equation apply பண்ணி second variable ஓட value கண்டுபிடிக்க போறோம். அதுதான் வந்து substitution method. இது பத்தி நான் already வந்து introduction கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. நீங்க வேணா வீடியோ செக் பண்ணி பாருங்க. First sumல நமக்கு x plus y equal to 14, இங்க வந்து x minus y equal to 4. இப்போ இங்க first நம்ம x value கண்டுபிடிக்கலாம். இந்த equation solve பண்ண நமக்கு x equal to 14, இந்த y நம்ம இங்க மூவ் பண்ணா minus y ஆ மாறிடும். இப்போ இந்த வேல்யூ எடுத்து இந்த equation வச்சு நம்ம solve பண்ண போறோம். இப்போ x value நமக்கு 14 minus y, அப்புறம் இந்த y இங்க போடுறோம், y equal to 4. இப்போ solve பண்ணா 14, இங்க வந்து minus y 2 times இருக்கு, அப்போ minus 2y ஆ மாறிடும். so minus 2y வரும் equal to 4. இப்போ minus 2y equal to 4, இந்த 14 நம்ம இங்க மூவ் பண்ணா minus 14 ஆ வந்துரும். இப்போ minus 14 plus 4 minus 10, இங்க minus 2y இருக்கு, அப்போ y equal to minus 10 by minus 2. இந்த 2 இங்க மூவ் பண்ணா டிவிஷன்ல வந்துரும், minus minus cancel, 2 5s are 10, அப்போ y equal to 5. இப்போ நம்ம ஒரு வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் x வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன்ல வந்து either இந்த ஈக்குவேஷன் இல்ல இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் இதே எடுத்துக்கிறேன். இப்போ x minus y equal to 4. இப்போ x வேல்யூ நமக்கு தெரியல, அப்போ x minus y வந்து இங்க 5, 5 equal to 4. x equal to 4, இந்த 5 இங்க மூவ் பண்ணா plus 5 ஆ மாறிடும், அப்போ x equal to 9. so x and y value நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் substitution method. இதே மாதிரி we are going to find all 5 sums. so மொத்தம் 6 sumsல நம்ம first முடிச்சிட்டோம். next 5 sums இருக்கு. second sum, s minus t equal to 3. so இங்க வந்து நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இங்க வந்து fractionல இருக்கு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். so I take this one. இப்போ s equal to 3, இந்த t நம்ம இங்க மூவ் பண்ணா plus t ஆ மாறிடும், அப்போ this becomes s value. first variable value எடுத்துட்டோம். இப்போ இத வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம். சோ இங்க first s இருக்குல, அப்போ s வேல்யூ என்னது 3 plus t by 3 plus t by 2 equal to 6. இப்போ நம்ம இதுக்கு LCM எடுக்கிறோம். 6 இங்க 2, so 2 into 3 plus t plus இங்க வந்து 3 into t equal to 6. இப்போ solve பண்ணும்போது 2 3s are 6 plus 2t plus 3t by 6 equal to 6. இது வந்து like terms இருக்கு, அப்போ நம்ம add பண்ணிக்கலாம். 6 plus 5t by 6 equal to 6. இப்போ next நம்ம என்ன பண்றோம், இந்த 6 நம்ம இங்க மூவ் பண்ணிக்கிறோம். அப்போ 6 plus 5t equal to 6 into 6. 6 plus 5t equal to 6 6 are 36. இப்போ நம்ம இந்த 6 இங்க மூவ் பண்ணிக்கிறோம். அப்போ 5t equal to 36 minus 6, அப்புறம் t equal to 36 minus 6 என்ன வரும், 30. 30, இந்த 5 நம்ம இங்க மூவ் பண்ணா by 5 வந்துரும், 5 6 are 30, அப்போ t value is 6. so 6 is the t value. இப்போ இந்த t value எடுத்து நம்ம என்ன பண்றோம், any one equationல அப்ளை பண்ணி சால்வ் பண்றோம். நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். s minus t equal to 3. s நம்ம அப்படியே போட்டுட்டு minus t value வந்து 6 equal to 3. s equal to 3, இந்த 6 நம்ம இங்க மூவ் பண்ணோம், plus 6 ஆ மாறிடும், அப்போ s equal to 9. so s equal to 9, t equal to 6. next third sum, 3x minus y equal to 3, 9x minus 3y equal to 9. expression எடுத்துக்கிறோம். 3x minus y equal to 3. இப்போ இந்த y நம்ம இங்க மூவ் பண்ணிக்கிறோம். அப்போ 3x, இந்த 3 இங்க மூவ் ஆயிடும்,
minus 3 equal to y. இப்போ y equal to 3x minus 3. இந்த வேல்யூ எடுத்து இந்த y வேல்யூ அப்ளை பண்றோம். இப்போ இங்க 9x minus 3 into y இருக்குல்ல. அப்போ y வேல்யூ என்னது? 3x minus 3 equal to 9. இப்போ சால்வ் பண்ணலாம். 9x minus 3 3s are 9. 9x minus into minus plus. Plus 3 3s are 9 equal to 9. இப்போ பாத்தீங்கன்னா இங்க 9x இருக்கு minus 9x இருக்கு. அப்போ கேன்சல் ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 9 equal to 9. ஸோ இதோட இந்த சம் சால்வ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்ம இங்க x வேல்யூ எடுக்கல and y வேல்யூ எடுக்கல. ஆனா நமக்கு both the sides we had 9 equal to 9. ஸோ இதோட நம்ம சம் முடிஞ்சிருச்சு. பட் இது எந்த கேட்டகரியில வந்து நமக்கு வரும்னு பாத்தீங்கன்னா கோயின்சைட் லைன்ஸ் வரும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ ரெண்டு பக்கமும் சேம் ஆன்சர் வந்ததுன்னா இந்த லைன் வந்து கோயின்சைட் ஆகும். இப்போ கோயின்சைட் லைன்ஸ்க்கு என்ன கண்டிஷன்? a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க a வேல்யூ வந்து 3, a2 வந்து 9 and b வேல்யூ வந்து -1, b2 வந்து -3, c வேல்யூ வந்து 3, c2 வந்து 9. ஸோ 3 by 9. இப்போ சால்வ் பண்ணா 3 1s are 3, 3 3s are 9. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இங்கே வந்து 3 1s are 3, 3 3s are 9. இப்போ நமக்கு 1 by 3 equal to 1 by 3 equal to 1 by 3. ஸோ மூணு ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். இப்போ நான் இந்த மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இது வந்து இன்னொரு மெத்தட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல வந்து 9x minus 3y equal to 9. இது மூணுல வந்து 3 காமனா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? 3 காமனா எடுத்துட்டேன்னா 3 3s are 9, 3x minus 1y. ஓகே, சோ பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு இதுலயும் 3 நம்ம எடுத்துக்கலாம் காமனா. 3 3s are 9. இப்போ இந்த 3 3 கேன்சல் பண்ணா நமக்கு 3x minus y equal to 3. இந்த ஈக்குவேஷன் நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. ஸோ கோயின்சைட் லைன்ஸ் வந்தால் தான் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும். அண்ட் இந்த கண்டிஷனில் வந்து நம்ம ஆன்சர் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா அங்கே வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் 0.2x plus 0.3y equal to 1.3, 0.4x plus 0.5y equal to 2.3. இதை எடுத்து நம்ம ஒரு வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் 0.2x plus 0.3y equal to 1.3. இப்போ இது வந்து நான் இங்க மூவ் பண்றேன். அப்போ 0.2x equal to 1.3 minus 0.3y மாறிடும். இப்போ அகைன் நான் x இங்க வச்சிட்டு இந்த 0.2 இங்க மூவ் பண்றேன். டிவிஷன்ல வந்துடும். இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ 13 1.3 minus 0.3y by 0.2. இதுதான் என்னோட x வேல்யூ. இப்போ இதை எடுத்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ண போறோம். 0.4 x வேல்யூ வந்து 1.3 minus 0.3y by 0.2 into bracket போட்டுக்கிறோம் plus 0.5y equal to 2.3. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0.2 இங்க டெசிமல் கேன்சல் ஆயிடும். 2 2s are 4. இங்க நமக்கு ஹோல் நம்பர் 2 வந்துருச்சு. இப்போ இந்த 2 ஓட நம்ம இது மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2 3s are 6. 6 டெசிமல் 2 1s are 2. 2.6 minus again 2 3s are 6 decimal 2 zeros are 0. 0.6y plus 0.5y equal to 2.3. இப்போ இங்க பாத்தீங்கன்னா லைக் டேர்ம் இருக்கு, y இருக்கு 0.5 0.6 இருக்கு. இது சால்வ் பண்ணா நமக்கு 2.6 minus 0.1y equal to 2.3. இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து இங்க மூவ் பண்றோம். அப்போ 0.1y equal to 2.3 minus 2.6. ஓகே, இது வந்து இங்க மைனஸ் வேல்யூ வரும். இப்போ சால்வ் பண்ண நமக்கு 0.1y இங்க வந்து 2.3 2.6 இருக்கு. அப்போ 0.3 வரும். 0.3 இங்க மைனஸ் இருக்கு. சோ இங்கேயும் மைனஸ் வேல்யூ வரும். ஏன்னா பிகர் நம்பர் சைன் மைனஸ். இப்போ இந்த 0.y நம்ம இங்க மூவ் பண்ணா
y equal to 0.3 by 0.1. இங்க minus. So minus cancel ஆயிட்டு நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா y equal to 0.3 by 0.1. இப்போ இங்க வந்து decimal cancel ஆயிடும். So இந்த decimal cancel ஆயிட்டு நமக்கு y value become 3 by 1 நம்ம 3 னு எழுதிக்கலாம். So y value is 3. இப்போ இந்த y value நம்ம இந்த ஈக்குவேஷனை கொடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ 0.2x plus 0.3 into 3, y value 3 equal to 1.3. இப்போ சால்வ் பண்ணா 0.2x plus 3 3s are 9, 0.9 equal to 1.3. Again 0.2x equal to 1.3 into 0.9 நம்ம இங்க மூவ் பண்ணா minus 0.9 வந்துரும். இப்போ சால்வ் பண்ண போது so 0.9 minus 1.3 நமக்கு ஆன்சர் வந்து 6. ஓகே, ஸோ இது பார்க்க போது இது பெரிய வேல்யூ இருக்கு இல்லையா, அது தப்பு. நம்ம என்ன பண்ணோம், இதுதான் பெரிய வேல்யூ. அப்போ 1.3 0.9. இப்போ சால்வ் பண்ணா 13 minus 9 4, இங்க 0 0.4. அப்போ 0.4 0.2x equal to 0.4. இப்போ நம்ம இந்த வேல்யூ இங்க மூவ் பண்றோம். அப்போ x equal to 0.4 by 0.2. இங்க decimal cancel ஆயிடும் and 2 2s are 4. அப்போ x value equal to 2. So x value 2, y value 3. Fifth sum நம்ம என்ன பண்றோம், first இந்த equation எடுக்க போறோம். எடுத்து we are going to find x value. So root 2x plus root 3y equal to 0. இப்போ இந்த வேல்யூ வந்து இங்க மூவ் பண்ணா மைனஸ்ல வந்துரும். root 2x equal to root 3y, இங்க வந்து மைனஸ் சைன் வந்துரும். ஏன்னா இங்க வந்து பிளஸ்ல இருக்கு இல்லையா, மைனஸ் வந்துரும். இப்போ இந்த ரூட் வந்து நம்ம மூவ் பண்றோம். அப்போ x equal to minus root 3y by root 2 வந்துரும். This is our x value. இந்த வேல்யூ எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். root 3x வந்து என்னது நமக்கு into root 3 into minus root 3y by root 2. இது x value. Minus root 8y equal to 0. இப்போ இங்க பாருங்க root 3 இருக்கு and root 3 இருக்கு. So root 3 என்ன வரும் நமக்கு, root cancel ஆயிடும். இங்க நமக்கு 3 வந்துரும். ஆனா minus 3y by root 2 minus root 8y equal to 0. இப்போ நம்ம இங்க LCM எடுக்கிறோம். So LCM எடுத்தா நமக்கு root 2 வந்துரும். and இங்க வந்து minus 3y அப்படியே வந்துரும். இங்க minus, இங்க root 2 into 2, ஏன்னா இங்க ஒண்ணுல 1 அர்த்தம். அப்போ root 2 into root 8y. இப்போ minus 3y minus 2 8s are 16, root 16y by root 2. இப்போ இதை நம்ம further simple பண்ணோம்னா minus 3y, இப்போ root 16 என்னது அர்த்தம், அந்த root என்னது, ஸ்கொயர் வந்து 4. so minus 4y by root 2. so இங்க 0 இருக்கு இல்லையா, equal to 0. இங்க நம்ம 0 போட்டுக்கிறோம், இங்க 0. இப்போ இந்த 2 நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும், இப்போ 3y minus 3y minus 4y equal to 0 into root 2. நமக்கு வேல்யூ 0 தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா minus 3 and minus 4 minus 7y வரும் equal to 0. இப்போ y equal to இந்த 7 நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்போ 0 into 7 which is 0. y value is 0. இப்போ நம்ம y value கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம y value 0 கொடுத்து சால்வ் பண்ண போறோம். root 2x plus root 3 into 0, y value 0 equal to 0. இப்போ root 2x plus root 3 into 0 0. 0 ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும் ஆன்சர். 0 equal to 0. அப்போ x equal to இந்த 2 நம்ம இங்க மூவ் பண்றோம், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இங்க போனா டிவிஷனா மாறிடும். அப்போ 0 by root 2 வரும். இங்கேயும் வந்து 0 by root 2 னா 0 தான் அர்த்தம். so x equal to 0, y equal to 0. இப்போ 6 தான் பார்க்கலாம். so இது வந்து நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கிறேன். 3x by 2 minus 5y by 3 equal to minus 2. so இங்க வந்து x by 3 plus y by 2 equal to 13 by 6. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிள் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷனை. இங்க வந்து நம்ம LCM எடுத்துக்கலாம். so LCM எடுத்து
6 வந்துரும். ஸோ LCM எடுத்தால் நமக்கு 6 வந்துரும். இப்போ சால்வ் பண்ணுறோம். ஸோ 6 வந்தால் இங்கே வந்து into 3, இங்கே வந்து into 2. அப்போ 3 3s are 9. 9x minus 5 2s are 10. 10y equal to minus 2. இப்போ இந்த 6 வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணுறோம். அப்போ 9x minus 10y equal to minus 2 into 6. 9x minus 10y equal to 12, minus 12. இப்போ நம்ம x வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா x வேல்யூ கொடுத்து தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இல்லையா. அப்போ 9x equal to இந்த 10y வந்து இங்க மூவ் பண்றோம். அப்போ 10y minus 12. அப்போ x equal to 10y minus 12 by 9. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். இங்க நமக்கு LCM எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 3 2s are 6. So 6 by 6. அப்போ இங்க வந்து 2, இங்க 3 வரும். அப்போ 2x plus 3y equal to 13 by 6. Next 2x plus 3y equal to 13 by 6. இந்த 6 நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்போ into 6. இந்த 6 6 cancel ஆயிடும். 2x plus 3y equal to 13. So இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சிம்பிள் பண்ணி நம்ம எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்ட் ஒன். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த x வேல்யூ வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போறோம். இப்போ 2x இருக்கு இல்லையா. அப்போ 2 into x வேல்யூ என்னது? 10y minus 12 by 9 plus 3y equal to 13. இப்போ நம்ம இதுக்கு LCM எடுத்துக்கலாம். LCM 9 வரும். So again 2 into 10y minus 12 plus 9 3s are இங்க ஒன்னு இல்லனா 1 அர்த்தம். அப்போ இங்க வந்து into 9 வரும். அப்போ 9 3s are 27y equal to 13. இப்போ அடுத்து வந்து 2 into 10. So இந்த வேல்யூ நம்ம சால்வ் பண்றோம். 2 into 10 20. 20y minus 2 12s are 24 plus 27y equal to 13. இந்த 9 நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்போ into 9 ஆ மாறிடும். இப்போ further நம்ம சிம்பிள் பண்றோம். இது வந்து லைக் டேர்ம் 20 27 இருக்கு. அப்போ 47. 47y equal to இந்த 24 நம்ம இங்க மூவ் பண்றோம். So இங்க வந்து 13 plus 9 இருக்கு ஆல்ரெடி. 13 into 9. ஓகே. So 13 into 9 இந்த பிளஸ் இங்க வந்து சைன் வந்து மாறும். இங்க மூவ் பண்ணும்போது plus 24 ஆ மாறிடும். இப்போ அகைன் சால்வ் பண்ணும்போது y 47y equal to இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 3s are 9 3s are 27 balance 2 9 1s are 9 11 117 plus 24. இப்போ அகைன் நம்ம இத ஆட் பண்றோம். இங்க ஆட் பண்ணிக்கலாம். 117 24 11 balance 1 4 1. அப்போ y equal to 141 by 47. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு y ஆன்சர் வந்து 3 வந்துடும். So we got y value 3. இப்போ இந்த y வேல்யூ எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனை கொடுத்து சால்வ் பண்ணலாம். இல்ல இதுலயே வச்சு சால்வ் பண்ணலாம். நமக்கு எது பெஸ்ட்டோ அது பண்ணலாம். ஸோ நம்ம இதுலயே கொடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்க எழுதிக்கலாம். x equal to 10y minus 12 by 9. இப்போ y வேல்யூ நம்ம அப்ளை பண்றோம். அப்போ x equal to 10 into 3 minus 12 by 9. இப்போ சால்வ் பண்ணா நமக்கு x equal to 10 3s are 30. 30 minus 12 by 9. x equal to 30 minus 12 வந்து 8 1. So 18 by 9. இப்போ இது சால்வ் பண்ணும்போது x வேல்யூ வந்து 2. So நமக்கு x வேல்யூ 2 வந்துருச்சு, y வேல்யூ 3 வந்துருச்சு.